உதவி செய்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஒரே ஒரு ஜெப குறிப்புக்காக ஜெபித்து நாம் தேவ செய்திக்கு நேராக கடந்து போகிறோம். நம்ம எல்லாரும் எழுதி நிற்கலாமா? நம்ம எல்லாரும் எழுதி நிற்போம். வருடம் எங்களுக்காக நீங்கள் ஜெபிப்பது எங்களுக்கு பெரிய ஒரு பாக்கியம். ஊழியக்காரருக்காக ஜெபிப்பது எங்களுக்கு மிகுந்த அது பலனை கொடுக்கிறதா இருக்கிறது. ஆகவே இந்த புதிய வருஷத்தில் நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய, பலத்தோடு செய்ய, பரிசுத்த ஆவியால் நிறைந்து செய்ய, உங்களுக்கு ஏற்ற நல்ல தேவ வார்த்தைகளை கொடுக்க, பரலோக ராஜ்யத்திற்கென்று வேண்டிய சத்தியங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்த எங்களுக்காக உங்களுடைய கரங்களை நீட்டிச்சு கொள்ளலாம். மனைவிக்கு எனக்காக 2 பேருக்கு நல்லா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த புதிய வருஷத்தில் நல்ல புதிய பலன், புதிய கிருபை, புதிய அபிஷேகத்தை தேவன் தரும்படி ஏறக்குறைய இந்த ஜெபத்தை நான் 38 வருடமாய் செய்து கொண்டிருக்கிறோம். 1 வருடம் 2 வருடம் அல்ல. புதிய வருஷம் வந்தாவே விசுவாசுடைய ஜெபம் எங்களை தாங்குகிறது. ஆகவே வலது கரத்தை நீட்டிக்கொள்ளலாம். எங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்கள் ஜெபந்தாங்க எங்கள் வாழ்க்கையில வாழ வைக்குது. உங்கள் ஜெபந்தான் எங்களை உற்சாகம் ஊட்டுது. உங்கள் ஜெபந்தான் எங்களை பலப்படுத்துது. ஹல்லேலூயா. 38 வருடங்கள் இந்த ஊழிய பாதையில் உங்கள் ஜெபங்களை அதிகமாய் தாங்கினது. இந்த புதிய வருஷத்தில் தாங்கும்படி நாங்கள் கேட்கிறோம். ஓ ரபா சந்தரா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இந்த புதிய வருஷத்தில் நீங்கள் என்னெல்லாம் விரும்பி ஜெபித்தீங்களோ அந்த விருப்பத்தை எல்லாம் தேவன் எங்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நிறைவேற்றி கொடுக்க போகிறபடினாலே எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Thank you Jesus. Thank you Lord. ஆமென். ஸ்தோத்திரம். நாம் யாவரும் அமரலாம். இப்பொழுது தேவ செய்தியை பாஸ்டர் கொண்டு வருவார்கள். ஜெப சிந்தியோடு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற அதி சீக்கிரத்தில் வெளிப்பட போகிற ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய வருட வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே நம் ஒவ்வொருவரையும் கண்ணின் கருவிழியை போல பாதுகாப்பாராக. அல்லேலூயா. இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்களெல்லாம் காணுமே, எல்லாம் ஓடிட்டாங்களா? தூக்கம் வந்துருச்சா? அல்லது மேலே இருக்கீங்களா? எங்கே உட்கார்ந்துருக்கீங்க எல்லாரும்? அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இவ்வளவு நேரம் நம்ம பாடி கர்த்தரை ஆராதனை செய்தோம். இப்போ முக்கியமான நேரத்துக்கு வந்திருக்கிறோம். என்ன நேரம் தெரியுங்களா? கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற நேரம். வருடம் இந்த வாக்குத்தத்த அட்டையை உங்கள் கரங்களில் கொடுக்குறோம். இது எதற்காக கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். அவர் சொல்கிறது உண்மைதான், அது என் வாழ்க்கையில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வசனத்தை நிறைவேற்ற வேண்டும். நம்ம அதிகமாக வேத வசனங்களில் ரொம்ப குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம், ஞானமற்றவர்களாக இருக்கிறோம். முடிந்தால் இந்த ஆண்டு மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை ஒவ்வொரு வரியாக படித்து மனப்பாடம் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு வரி படித்தா போதும். 3 வார்த்தைகள் சேர்ந்து ஒரு வரி வருது. நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் படிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை. இந்த ஆண்டு முடிவதற்குள்ள இந்த மத்தேயுல எந்தெந்த இடத்துல என்னென்ன பகுதி இருக்குதுன்னு நல்ல தரவாக படிச்சுட்டு வாங்க. அடுத்த புதிய வருட ஆண்டில் நாம் அதை குறித்த ஆவிக்குரிய சத்தியங்களை கேள்வி பதில் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். யார் நல்ல கொஸ்டின் ஆன்சர் பதில் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு விலை உயர்ந்த ஒரு பரிசு பொருளை நான் கொடுப்பேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
கண்களை மூடி ஆண்டவருடைய பாதத்தை நோக்கி ஜெபிப்போமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள பிதாவே, இந்த புதிய ஆண்டிலே உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் ஏங்கி நிற்கிறோம் அப்பா. நீர் சொன்னால் ஆகும், நீர் கட்டளையிட்டால் நிற்கும். உம் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர். ஆகவே நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை பிரஸ்தாபப்படுத்துகிற எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய நன்மைகளை கைகூடி வர பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவி உற்சாகமுள்ளது, சரீரமோ பலவீனமானது. பலவீனமான சரீரத்தில் ஆவியானவருடைய வல்லமை ஆக்கிரமித்து எங்களோடு கூட இடைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுக்குள் வருகிற தூக்க மயக்கங்கள், சோர்வுகள், சரீர பலவீனங்கள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு வேதத்தை ஆராய்ந்து நன்கு அறிந்து கொள்ள கர்த்தர் எங்கள் மனக்கண்களை திறப்பீராக. இந்த வேத வசனத்துக்காக காத்து அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் சரீரங்களிலே உமது ஆவியை அனுப்பி இந்த ஆண்டு முழுவதும் அவர்களுக்கு நீர் கொடுத்த வார்த்தையின்படியே நடத்துவீராக. தொடர்ந்து ஆண்டவர் பேசும் அடியேன் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நவம்பர் மாதம் வரைக்கும் நான் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து இந்த வாக்குத்தத்த வார்த்தைக்காக ஜெபித்து கொண்டே இருந்தேன். திரும்ப திரும்ப இதே வார்த்தையை கொண்டு பேசினார். ஆண்டவரே, அநேக முறை இந்த வேத வார்த்தையை நாங்கள் படித்திருக்கிறோம். ஆகவே இந்த வார்த்தையை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை, நீர் வேறொரு வார்த்தையை கொடும் என்று நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஆனால் ஆண்டவர் இந்த வார்த்தையையே திரும்ப திரும்ப எனக்கு கட்டளையிட்டார். ஆகவே இது கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்பதை உறுதியாக்கி கொண்டு நான் உங்களிடத்தில் இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை பேச ஆயத்தப்படுகிறேன். நமக்காக கொடுக்கப்பட்ட வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். முழு வசனத்தையும் வாசிக்க கேட்போம். யார் சொல்றாராமா? கர்த்தரே சொல்லுகிறார். மனுஷன் அல்ல, கர்த்தரே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய ஜனம் என்று சொல்லுகிறார். என்னுடைய ஜனம், ஆண்டவருடைய ஜனம் என்று சொல்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்டபடியினால், நாம் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தபடியினால், நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றபடியினால், நாம் ஆவிக்குள்ளாய் நிரம்பி கர்த்தரை ஆராதிக்கிறபடியினால் அவர் நம்மை உரிமையோடு சொல்லுகிறார், என் ஜனங்கள் என்று சொல்லுகிறார். என் ஜனங்கள் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் அடுத்து என்ன சொல்றாருன்னா, நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். சாதாரண ஒரு துணி கடையில் போய் நின்னோம்னா அவங்க எடுத்து போடுற துணிகளை பார்த்த உடனேயே நமக்கு பைத்தியம் பிடிச்சிருது. இதை எடுக்கலாம், அதை எடுக்கலாம், அதை எடுக்கலாம், இதை எடுக்கலான்னு அப்படியே கிளறி கிளறி 1 மணி நேரம் நம்ம தேடி கடைசியில் ஏதோ ஒரு பொருளை எடுத்துறோம். எடுத்துட்டு வீட்டுக்கு வந்த பிற்பாடும் நம்முடைய உள்ள சொல்லும், அதை எடுத்திருந்தா நல்லா இருக்குமே, இதை எடுத்திருந்தா நல்லா இருக்குமே என்று சொல்லும். பொருள், எந்த பொருள் எடுத்துக்கிட்டாலும் நம்ம வாழ்க்கையில் ஒரு திருப்தி என்பது வருவதே கிடையாது. உலகத்தில் திருப்தி இல்லாத ஜந்துக்களில் ஒன்று மனிதனுடைய மனம். இந்த மனதுக்குள் யார் வர்றாங்க, யார் போகிறாங்க, யார் நிலைச்சிருக்கிறாங்க, யார் வந்துட்டும் போயிட்டுமே இருக்காங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அந்த மனம் ஒரு குரங்க போல காணப்படுது. அப்படிப்பட்ட அந்த மனதை கர்த்தர் சொல்றாரு, நான் அளிக்கிற நன்மையினால் என் ஜனங்கள் திருப்தி அடைவார்கள். இப்போ நம்ம திருப்தி என்கிற வார்த்தை எப்படி, எதெல்லாம் திருப்தி அப்படின்னா, எல்லாவற்றையும் அனுபவித்த
சாலமோன் ஞானி எது திருப்தி என்று சொல்லுகிறார்னா, பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் திருப்தி, நன்மையினால் திருப்தி ஆக்குறாரே, அந்த நன்மை என்பது எது என்று அவர் சொல்லுகிறார். பாருங்க, வாசிங்க. ஆ ஆ ஆ தன் செய்கைகளில் மகிழ்ச்சியாயிருப்பதுதான் நன்மை என்று சாலமோன் சொல்லுகிறார். எது நன்மை, எது தேவன் கொடுக்கிற ஒரு திருப்தி? நாம் செய்கிற எல்லா செய்கையிலும் ஒரு மகிழ்ச்சி நமக்குள் வர வேண்டும், அதுதான் நன்மை என்று சொல்றார். எந்த காரியத்தில் மகிழ்ச்சி வராமல் காணப்படுகிறதோ அது நன்மையானது அல்ல. நாம் எவற்றை செய்கிறோமோ அந்த செய்கிற காரியத்தில் நன்மையானால் அது மகிழ்ச்சியை தரும். அந்த மகிழ்ச்சியைத்தான் தேவன் நமக்கு இந்த கால வேளையில் கட்டளையிடுகிறேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அதே சாலமோன் ஞானி சொல்லுகிறார், மகிழ்ச்சி, அந்த நன்மை என்பது என்ன என்பதை குறித்து சொல்லும்போது பிரசங்கி 2:24ஆம் வசனத்தில் வாசிப்போம். பாருங்க, எது நன்மை? அவன் புசிக்க வேண்டும், அவன் குடிக்க வேண்டும், பிரயாசத்தின் பலனை அனுபவிக்க வேண்டும், அதுதான் நன்மை. ஆண்டவர் கடந்த நாளிலே நம்முடைய ஆலயத்தை நாம் இடித்து போட்டோம். எப்படி ஒரு வருடத்துக்குள்ளாய் கட்டி முடிப்போம் என்கிற பயம் நமக்குள் அதிகமாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் நம் கைகளை திடப்படுத்தி, ஆண்டவர் நமக்கு தேவையான பொருளாதாரத்தை தந்து, தேவன் வேலை செய்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஒரு திடனை தந்து, உற்சாகத்தை தந்து, இந்த ஆலயத்தை ஆண்டவர் இந்த ஒரே வருடத்துக்குள், நவம்பருக்குள் கட்டி முடிப்பதற்கு தேவன் உதவி செய்தார். இது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, அப்படித்தானுங்க? அப்போ இந்த மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்கு தேவன் நமக்கு நன்மையை தந்திருக்கிறார். அப்ப நன்மை என்பது புசிப்பது, குடிப்பது, பிரயாசத்தினுடைய பலனை அனுபவிப்பது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கடந்த ஆண்டு முழுவதும் பாடுபட்டு பிரயாசப்பட்டு ஒரு நன்மையும் காணாமல் வாழ்க்கையிலே சோர்ந்து தளர்ந்து காணப்படுவீர்களானால், ஆண்டவர் இந்த ஆண்டு உங்களுக்கு சொல்லுவது என்னவென்றால், அவர் அளிக்கிற நன்மையினால் உங்களை திருப்தியாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரே, நான் தொழிலை தொடங்கினேன், தொழிலெல்லாம் நஷ்டமாக இருக்கிறது, லாபத்தை காணவே முடியவில்லை ஆண்டவரே, எவ்வளவு வருமானத்தை நான் ஈடாக போட்டாலும் லாபத்தை காண முடியவில்லையே என்று ஏங்குகிற கர்த்தருடைய பிள்ளையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஆண்டு உனக்கு நல்ல பலனை ஆண்டவர் நன்மையினால் நிரப்புவார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டு என் வீடு சமாதானமாய் காணப்பட வேண்டும் என்று நான் இரவும் பகலும் உம்மை தேடி ஆராதிக்கிறேன், ஆனால் என் வீட்டில் ஒரு சமாதானமே இல்லை ஆண்டவரே, நான் என்ன செய்வது என்று நீங்கள் அழுது புலம்புவீர்களானால், இந்த ஆண்டு கட்டாயம் கர்த்தர் சமாதானத்தை உங்களுக்கு நன்மையாக தருவார். ஆண்டவரே, நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டு என் சரீரத்தை பாதுகாக்கிறேன், நான் பலவீனப்பட்டு நாளுக்கு நாள் போகிறேன், எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே என்றால், ஆண்டவர் இந்த ஆண்டு உங்கள் பிரயாசத்தின் பலனாக உங்களுக்குள் ஒரு பலனை ஆண்டவர் கட்டளையிட போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அவர் கொடுக்கும் நன்மையினால் உங்களை திருப்தியாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தாவீது ராஜா இன்னும் கொஞ்சம் கூட நன்மையை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார். என்ன நன்மை என்றால், சங்கீதம் 65:11 வாசிப்போம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. அல்லேலூயா. நன்மையால் வருஷத்தை முடிசூட்டுகிறார். இந்த ஆண்டு நன்மையினால் இந்த வருடம் முழுவதும் நம்மை முடிசூட்டுகிறார். எஸ்தர் ராஜாத்தியை பற்றி நாம் அநேக முறை படித்திருக்கிறோம்.
ராஜாவுக்கு முன்பாக தன்னை எவ்வளவு தூரம் சுத்திகரிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் அவள் தன்னை சுத்திகரித்து கொண்டு எல்லா பெண்களோடு கூட சேர்ந்து ராஜாவின் இடத்திற்கு போகும்போது அத்தனை பெண்களுக்கு மத்தியிலும் அந்த ராஜாத்தியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். தேவ பிள்ளையே, அப்படி எஸ்தர் ராஜாத்தியை ஒரு ராஜாத்தியாக தேவன் மேன்மைப்படுத்த அழகுபடுத்தினது போல இந்த ஆண்டிலே ஆண்டவர் உங்களை நெய்யான பாதை, நெய் என்றால் ஆசீர்வாதத்தை குறிக்கிறது, குறைவில்லாத வழியிலே தேவன் உங்களை நடத்தி அவர் மேன்மைப்படுத்த போகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர்கள் எல்லாரும் ஒரு அடிமையை தன் வீட்டில் வேலைக்கு தேர்ந்தெடுத்து கொண்டால் சுமார் அவர்கள் 6 வருஷம் அந்த வீட்டிலே அடிமையாக வேலை செய்யலாம். 6 வருடம் முடிந்தவுடனே 7வது ஆண்டிலே அவர்களுக்கு அந்த அடிமை சுவாபத்திலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுக்கிறார். அதற்கு மேல் அவர்கள் அந்த வீட்டிலே வேலை செய்யக்கூடாது. 7ஆம் ஆண்டு துவக்கம் வரும்போது அவர்கள் விடுதலை அடைய வேண்டும் என்று ஒரு பிரமாணத்தை யாத்திரையாகமம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஆண்டவர் கொடுக்கிறார். அது அடிமையின் விடுதலை, அது அடிமையின் பிரயாசத்தினுடைய பலன். அந்த பலனிலே காணப்பட்ட கொடுமையை தேவன் அப்புறப்படுத்துகிறார். அந்த வேளையில் காணப்பட்ட கடின உழைப்பை அப்புறப்படுத்துகிறார். அந்த வேளையில் காணப்பட்ட தவிப்பை தேவன் அப்புறப்படுத்துகிறார். அந்த வேளையில் காணப்பட்ட கசப்பான அனுபவங்களை தேவன் அப்புறப்படுத்துகிறார். வேளையில் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து தன்னுடைய கடமையெல்லாம் செய்ய வேகமாய் துரிதப்படுத்தின அந்த பிரயாசத்தின் பலனுக்கு அவளுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்படியாய் 6 வருடம் எஜமானுடைய வீட்டில் அடிமையாய் வேலை செய்யலாம். 7வது ஆண்டிலோ கர்த்தர் அவளை விடுதலையாக்க வேண்டும் என்கிற பிரமாணத்தின் விடுதலையின் பிரமாணத்தை தேவன் அந்த எபிரேயருக்குள்ளே கட்டளையிட்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, இந்த ஆண்டு கூட உன் வாழ்க்கையில காணப்படுகிற அடிமையினுடைய சகல கட்டுகளையும் தேவன் அறுத்து உன்னை விடுவித்து மேன்மைப்படுத்தும்படியாக விரும்புகிறார். உன் வாழ்க்கை முழுவதும் நன்மையினால் நிரப்ப அவர் ஏக்கமுள்ளவராயிருக்கிறார். உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு என்ன வேண்டும்? ராஜா கேட்டார்ல ராஜாத்தியை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும்? அப்படி ஏசப்பா நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த புதிய ஆண்டில கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? ஆண்டவரே, என் வாழ்க்கை கசப்பு, ஆண்டவரே என் வாழ்க்கை தவிப்பு, ஆண்டவரே என் வாழ்க்கை குறைவு, என் வாழ்க்கையில பல விதத்திலேயும் கண்ணீரும் கவலையுமாயிருக்கிறேன் ஆண்டவரே என்று நீங்கள் அழுது புலம்பினார். இவை எல்லாவற்றிலும் இருந்து இந்த ஆண்டில் ஆண்டவர் விடுதலையை தந்து அவருடைய ஜனத்தை நன்மையினால் நிரப்பப் போகிறார். ஆமென், அல்லேலூயா. நன்மை வேணுங்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை கனப்படுத்துங்க. அல்லேலூயா. எப்பவும் ஆண்டவர் நன்மை அப்படியே தூக்கி கொடுக்கிறவர் அல்ல. அந்த நன்மையை பெறுவதற்கு சில வழிமுறைகளை கர்த்தர் கையாளுகிறார் என்பதை வேதத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அதை தாவீது ராஜா அழகா வர்ணித்து எழுதுகிறார். சங்கீதம் 65 9, 10 ஆகிய 2 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது வாசிப்போம். பாருங்க, பூமியை குறித்து ஆண்டவர் எவ்வளவாக நன்மையை கட்டளையிடுகிறார். பூமியை விசாரிக்கிறாராம், அதற்கு நீர் பாய்ச்சுகிறாராம், தேவ நதியினால் செழிப்பாக்குகிறாராம், அப்புறங்க திருத்தி தானியங்களை விளைவிக்கிறாராம், அதன் பயிர்களை எல்லாம் என்ன செய்கிறாராம்? ஆசீர்வதிக்கிறாராம். சாதாரணமா நன்மை ஆண்டவர் தூக்கி கொடுக்கிறதே இல்லை. நம்மை குறித்த ஒரு விசாரணையை நம்மிடத்தில் ஆண்டவர் வைக்கிறார். நம்ம நினைக்கிறபடி எல்லாம் அள்ளி அள்ளி ஆண்டவர் கொடுத்துருவார் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. தேவன் விசாரிக்கும் காலத்தில்
நாம் என்ன குறைவோடு இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் அறிந்து நன்மையை தர வல்லவராயிருக்கிறார். நம்ம விரும்புறதை எல்லாம் ஆண்டவர் கொடுத்தாருன்னா கடவுளே இல்லைங்கிற அளவுக்கு நம்ம மாறி விடுவோம். ஆனால் தேவன் நம்முடைய குறைவுகளை ஆராய்ந்து அறிந்து விசாரித்து அந்த வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற ஆண்டவர் எப்படியாக அந்த நிலத்தை விசாரிக்கிறார் என்று தாவீது எழுதுகிறாரோ, அதே போல நம்மை அவர் விசாரிக்கிறார். நிலத்தை எப்படி விசாரிக்கிறார்? அதற்கு நீர் பாய்ச்சுகிறார். அதற்கு தண்ணி இல்லை என்று தெரிந்த போது அந்த நிலத்துக்கு நீர் பாய்ச்சுகிறார். அப்புறம் தேவ நதியினால் அதை செழிப்பாக்குகிறார். நீர் பாய்ச்சி விளையச் செய்கிறவர் கர்த்தர் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் அதை விளைய செய்கிறார். அடுத்து அதனுடைய தானியங்களை எல்லாம் என்ன செய்கிறார்? திருத்தி மறுபடியுமாய் விளைவிக்கிறார். வரிசையா நட்டி வைக்கிறாங்க, வேறு பற்றி பிடிக்கிறது, மறுபடியுமாய் அது வளர்ந்து தன்னுடைய பயிரின் பலனை கொடுக்கிறது. அப்புறம் கர்த்தர் அந்த பயிரை ஆசீர்வதிக்கிறார். எனக்கு அன்பான பிள்ளைகளே, இந்த ஆண்டு நிலத்தை விசாரிக்கிற ஆண்டவர் உங்களையும் விசாரிக்க போதுமானவராயிருக்கிறார். ஆமென். என்னை ஆண்டவர் விசாரிப்பாரா என்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள் இருந்தால் கண்டிப்பாய் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை விசாரிக்கிறவர், நான் உங்களை விசாரிக்கிறவர். மனிதன் விசாரியாமல் போகலாம், மனிதன் உங்களுடைய வீட்டை தேடி வராமல் போகலாம், மனிதனுக்கு உங்களை குறித்த அக்கறை இல்லாமல் போகலாம். ஆனால் படைத்த தேவனுக்கு உங்களை குறித்த ஒரு அக்கறை எப்பொழுதும் இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாது? மறந்து போகவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லும்போது நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது வாசிங்க. நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே, பாருங்க இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே, யாரோடு? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவோடு பிதாவாகிய தேவன் இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் அகப்பட்ட யாவரையும் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. ஆண்டவரை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் அவர் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இந்த வார்த்தையை படிக்கும்போது என்னுடைய வாழ்க்கை நினைவை நான் முன்னுக்கு கொண்டு வந்தேன். ஒரு நாளிலே பலவீனப்பட்டு படுகிடையாய் படுத்து கிடந்த என்னை கர்த்தர் தாங்கி, என்றோ மரித்து புல் முளைத்து மரம் கொடிகள் உருவாக வேண்டிய என்னுடைய கல்லறையில் என்னை ஜீவனோடு காத்து அவருடைய நாமத்தை சொல்ல வைத்திருக்கிறாரே, அதை எண்ணி பார்க்கும்போது அவர் செய்த நன்மைகளுக்கு மறு உத்தரவு எப்படி கொடுப்பது என்று எனக்கு சொல்ல தெரியல. தேவனுடைய பிள்ளையே, நன்மையை எண்ணி பார்த்த மரியாள் இப்படியாய் கர்த்தரை அவள் துதிக்கிறதை பார்க்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்புகிறார். நம் ஆண்டவர் ஒரு நன்றியுள்ள ஆண்டவர். யாருக்கெல்லாம் பசி எடுக்கிறதோ அவர்களை நன்மையினால் நிரப்புகிறார். நன்மை வேண்டும் என்கிற பசி உங்களுக்குள் வந்தால் ஆண்டவர் என்ன செய்வாருங்க? நன்மையினால் நிரப்புவார். தூங்குறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, பசி உள்ளவர்களை தேவன் நன்மையினால் நிரப்புகிறார். உங்களுக்கு என்ன பசி வருகிறது?
எப்படிப்பட்ட பசி வருகிறது? நன்மையை குறித்த ஒரு பெரிய ஆசை உள்ளத்தில் வருமானால் அந்த மரியாள் கர்த்தரை துதித்தது போல பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்புகிறார். அதே போல இன்னொரு காரியத்தையும் அவள் சொல்லுகிறாள். பாருங்க, சங்கீதத்தில் 107:8 வாசிங்க. தவணமுள்ள ஆத்துமாவை திருப்தியாக்கி, பாருங்க, இங்கேயும் அதே தான் சொல்றார் தாவீது. பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். அதிகாலையில் எழுந்து நன்மைக்காக காத்திருந்து ஜெபித்து பாருங்களேன், அப்பா எவ்வளோ நன்மையை கொடுக்கிறாருன்னு. ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் என்னுடைய நோட்டை எடுத்து இந்த மாதத்தின் தேவைகள் என்று எழுதி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண 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 நான் எங்கேயும் போகிறதில்ல, எந்த மனிதனிடத்திலும் பேசுறதில்ல, எந்த மனிதனுடைய பழக்க வழக்கங்களும் எனக்கு இல்லை. கர்த்தர் ஒருவர் மாத்திரமே வீடு தேடி என்னை தேடி ஜெபிக்க வந்து என் கரங்களிலே கொடுப்பதை நான் பார்த்திருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நன்மையை குறித்த ஒரு பசி தாகம் உங்களுக்குள் உண்டாயிருக்குமானால் ஆண்டவர் கட்டாயம் ஆண்டவர் உங்களுக்கு அந்த நன்மையை ஆண்டவர் அள்ளி கொடுப்பார். நான் ஒரு புஸ்தகத்தை படித்து கொண்டிருந்தேன் பெரியாரை குறித்து. அப்போ அவர் ஒவ்வொரு ஊர்களுக்கு சென்று தன்னுடைய குறிக்கோள்களை பிரசங்கிக்கிற ஒரு பெரியவர். அவருக்கு ரொம்ப சிக்கனமான ஒரு காரியம், எதை எடுத்தாலும் சிக்கனமாக செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவார். ஆடம்பரத்தில் மேலே அவருக்கு அதிகமான பட்டு இல்லை. கலந்து கொள்கிற கூட்டத்தில் மாலை அனுபவிச்சாங்கன்னா எனக்கு மாலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவார். சால்வை போத்துனாங்கன்னா எனக்கு சால்வையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவார். அப்போது இந்த அறிஞர் இவர் என்ன செஞ்சுருக்காருன்னா, இந்த பெரியார் என்ன செய்தார்னா, எந்த இடத்துல எல்லாம் போகிறாரோ அந்த இடத்துல இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை அந்த கூட்டத்தை நடத்துகிற மனிதர் இடத்துல கேட்டு எடைக்கு எடை வாங்கி கொள்வாராம். எடைக்கு எடை எப்படின்னா, ஒரு தராசில் ஒருத்தர் இவர் நின்றுட்டார்னா இன்னொரு தராசில் இவருடைய எடைக்கு தக்கபடி அவர் லட்டு வேணும் அப்படின்னா லட்டை கொண்டு வந்து எடைக்கு எடை வைத்து அந்த கூட்ட முடிவில் வெகுமதியாக வாங்கி கொள்வாராம். அது மற்றவர்களுக்கு பயன்படுத்துவாராம். இப்படி ஒரு பெரிய லிஸ்ட்டை அவர் வாங்கின எடைக்கு எடை, அந்த லிஸ்ட்டை நான் அந்த புஸ்தகத்தில் படித்து மிகுந்த ஆச்சரியப்பட்டேன். நான் அந்த லிஸ்ட்டை படிக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேளுங்க, என்னென்னலாம் வாங்கியிருக்கிறாருன்னு பாருங்கள். திருச்சி கூட்டத்தில் எடைக்கு எடை பால் வாங்கியிருக்காரு. சிவகங்கை கூட்டத்தில் எடைக்கு எடை உப்பு வாங்கியிருக்கிறாரு. வட ஆற்காடு மாவட்டத்தில் எடைக்கு எடை வாழைப்பழங்களை வாங்கியிருக்கிறார். காஞ்சிபுரத்தில் எடைக்கு எடை நெல் வாங்கியிருக்கிறார். குடியாத்தத்தில் கைத்தறி ஆடைகள் எடைக்கு எடை வாங்கியிருக்கிறார். சொர்க்கம் என்ற இடத்துல கிச்சிலி சம்பா அரிசி எடைக்கு எடை வாங்கியிருக்கிறார். நம்ம கோயம்புத்தூரில் தேங்காயை எடைக்கு எடை வாங்கியிருக்கிறார். மதுரையில் கூட்டம் நடத்தின போது வெல்லம் எடைக்கு எடை வாங்கியிருக்கிறார். சிதம்பரத்தில் காப்பி கொட்டையை எடைக்கு எடை வாங்கியிருக்கிறார். பாப்பநாசத்தில் கோதுமை, அரிசி, சோளம், கேழ்வரகு, சர்க்கரை போன்ற 86 பொருட்களை எடைக்கு எடை வாங்கியிருக்கிறார். பெங்களூரில் கூட்டம் நடத்தும் போது காய்கறிகளை எடைக்கு எடை வாங்கியிருக்கிறார். பண்ருட்டியில் அவர் கூட்டம் நடக்கும்போது பிஸ்கட்டை எடைக்கு எடை வாங்கியிருக்கிறார். பெரம்பலூரில் கூட்டம் நடத்தும் போது வெங்காயத்தை எடைக்கு எடை வாங்கியிருக்கிறார். தஞ்சாவூரில் கூட்டம் நடத்தும் போது எடைக்கு எடை வெள்ளிக்காசை வாங்கியிருக்கிறார். குளித்தலையில் அவர் கூட்டம் நடத்தும் போது பெட்ரோலை அவர் எடைக்கு எடை வாங்கியிருக்கிறார். இன்னும் நிறைய பட்டியல் படித்து கொண்டே இருந்தேன். எல்லா இடத்துல அவர் எங்கெங்கெல்லாம் கூட்டத்துக்கு போனார், என்னெல்லாம் வாங்கினார் அப்படின்னு படித்தேன். பாருங்க, இந்த பெரியார், தந்தை பெரியார் மேலே
உலக மனிதர்கள் வைத்த அன்பின் நிமித்தமாக ஒரு சாதாரணமான ஒரு கூட்டத்திற்கு அழைத்து அவருடைய எடைக்கு தக்கபடி எடையான பொருளை அவருக்கு கொடுத்து சந்தோஷிப்பிக்கிறாங்க. இது மனிதனுடைய இயல்பான குணம். அப்ப நம்மை படைத்த ஆண்டவர் நம்முடைய ஏக்கங்களை அறிந்திருக்கிறார் என்றால் நம்ம கேட்கிறத நமக்கு அவர் எடைக்கு எடை தராமல் இருப்பாரா? அதுக்கு மேலேயே கொடுப்பார். எப்படி கொடுப்பாருங்க? அதுக்கு மேலேயே கொடுப்பார். ஒரு நாங்கள் சின்ன வயதில் ஒரு சின்ன பொட்டி கடை ஒன்று வச்சுருந்தோம் சிறுகுன்றா எஸ்டேட்டில். அப்போது நான் எங்கள் தாத்தா கிட்ட போய் அந்த கடைக்கு முன்னால் நிற்பேன். எதற்குன்னா அந்த கடலை மிட்டாய், பொட்டுக்கடலை மிட்டாய், அந்த தேன் மிட்டாய், அது மேலே எனக்கு ஒரு ரொம்ப ஈர்ப்பு. அவர் எப்படி தரணுங்கிறதுக்காக போய் பக்கத்தில் நிற்பேன். தாத்தா என்ன செய்வார்? எடுத்துக்கோ அப்படி சொல்லுவார். அப்போ நான் போய் அந்த மிட்டாயை எடுக்கிறதுக்கு போவேன். ஆனால் எனக்கு கை வராது. அந்த சின்ன பாட்டிலுக்குள்ளே கையை விட்டு எடுக்கும்போது ஒரு 4-5 தான் என் கையில் வரும். தாத்தா எடுத்து கொடு தாத்தா அப்படி சொன்னால் உடனே தாத்தா என் கையில் எடுத்து கொடுப்பாரு. பாட்டிலையே கமுத்தி 2 கையை பிடிக்க வச்சு என் பாவாடையை திருப்பி மடியை பிடிக்க வச்சு போட்டு இந்த எடுத்துகிட்டு போ, வேற வாங்கி இந்த டப்பாவில் வச்சுக்கிறேன்னு சொல்லுவார். ஒரு சாதாரண மனிதன் கொடுப்பது நம்மளாக எடுத்துட்டோம்னா கொஞ்சம் தான் எடுத்துக்க முடியும். ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுப்பது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி இடங்கொள்ளாமல் போக மட்டுமாய் ஆண்டவர் நமக்கு நன்மையை தருவார். அல்லேலூயா. இந்த ஆண்டு ஆண்டவர் இப்படிதான் உங்களுக்கு தரப்போகிறார். எடைக்கு எடையான ஆசீர்வாதம், எடைக்கு மேலான ஆசீர்வாதம். எதை விரும்பினாலும் எதை கேட்டாலும் ஆண்டவர் விசாரித்து அந்த விசாரிப்பில் காணப்படுகிற குறைவுகளை ஆண்டவர் இந்த ஆண்டிலே நிறைவாக தரப்போகிறார். இதை நீங்க நம்புறீங்களா? இதை நீங்க நம்புறீங்களா? ஆமா, ஆண்டவர் அப்படித்தான் கேட்டாரு. ஆலயத்தை இடித்த போது கேட்டாரு, நான் அடுத்த புதிய ஆண்டில புதிய சபையில உன்னை நான் பிரசங்கிக்க நிக்க வைப்பேன், நீ நம்புறையான்னு கேட்டாரு. எனக்கு நம்பினாலும் சூழ்நிலையை பார்த்தா நம்ப முடியல. ஏன்னா முதல் அந்த இன்ஜினியரு இங்கே குழி தோன்றது அங்கே மண்ணை போடுறது, இங்கே குழியை தோன்றது அங்கே மண்ணை போடுறது, இங்கே குழியை தோன்றது அங்கே மண்ணை போடுறது. 1 மாதம் ஆயிட்டு, 2 மாதம் ஆயிடுச்சு. என்னால் தாங்கிக்க முடியல. என்னடா குழிய தோன்றாங்க, கட்ட போகிற சர்ச்சு ரொம்ப சின்ன சர்ச்சு, ஆனால் இவங்க தோன்ற குழி சர்ச்சை விட பெரிய குழியாக இருக்குது, மண்ணு மழை போல குவிஞ்சிட்டே இருக்குது. என்ன கட்ட போகிறாங்க, எப்படி கட்ட போகிறாங்க? நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சேன். ஆண்டவரே, நீங்கள் முடித்து கொடுப்பேன்னு சொல்கிறீங்களா ஆண்டவரே? இந்த குழியை பாருங்கப்பா, எவ்வளோ பெரிய குழி. இந்த குழிக்குள்ளே எத்தனை கல் மணலை போட்டு சிமெண்ட்டை நிரப்புறது? எனக்கு பயமாக இருக்குது ஆண்டவரே. கடன் வந்துடுமோ, இது எப்படி கட்டுவனோ எனக்கு பயமாக இருக்குது ஆண்டவரே. கை காலெல்லாம் நடுக்குது ஆண்டவரே, எனக்கு இருதயமெல்லாம் படபடக்குது ஆண்டவரே. நாங்கள் பலவீனமான சரீரம் ஆண்டவரே. எப்படி ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே? ஆண்டவர்கிட்ட நான் கேட்பேன். ஆண்டவர் அப்போதெல்லாம் தட்டி கொடுத்து சொல்லுவார், பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். பலங்கொண்டு திடமனதாயிரு, தைரியமாயிரு, நீ போகும் எவ்விடத்திலும் நான் உன்னோடு கூட இருக்கிற, உன் கணவனோடு இருக்கிற, உன் மக்களோடு இருக்கிற, பயப்படாத, பயப்படாத. ஆண்டவர் தெளிவா பேசுகிற சத்தத்தை நான் கேட்பேன். ஆண்டவரை அவ்வளவு சத்தத்தை கேட்டாலும் ஆனால் அந்த அவிசுவாசம் ஒன்று இருக்குதே, அது அப்படியே அமுத்தும் பாருங்க, அப்படியே அமுத்தும். அந்த சூழ்நிலைகள் அப்படியே அமுத்தும். ஆண்டவரே அமுத்ததா ஆண்டவரே, விசுவாசிக்க முடியல ஆண்டவரே, விசுவாசிக்க முடியல. என்னை விசுவாசி, பெரிய காரியத்தை நீ காண்பா. என்ன விசுவாசி, என்ன விசுவாசி. விசுவாசத்தை ஆண்டவர் எங்களுக்கு போதித்து கற்று பழக்குவித்தார். ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்க ஜெபிக்க 2 மாதம் முடிந்த உடனே பரிசுத்த ஆவியின் நிழல் சபையின் மீது நிழலிட ஆரம்பித்தது. கடகட 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 என்று ஆண்டவர் தன்னுடைய கடமைகளை முடித்து இந்த ஆண்டில் எவ்வளோ அழகாக நம்ம அமர்ந்திருக்கிறோம் பார்த்தீங்களா? ஆண்டவருக்கு ஒரு கரங்களை தட்டி கனப்படுத்துங்களேன்.
ஆண்டவர் உண்மையாகவே நம்மை விசாரித்து நம்மை நடத்தி நன்மையினால் நிரப்புகிற ஆண்டவர். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில தோல்வி என்பது வரும்போதெல்லாம் ஆண்டவரை விசுவாசிங்க. என்னை நன்மையினால் ஆண்டவர் திருப்தி ஆக்குவார். ஒரு மனிதனை குறித்து நான் உங்களுக்கு முன்பாக வைத்து கடந்து போக விரும்புகிறேன். எல்லாத்துக்கும் தெரிந்த மனிதன் யாக்கோப்பு எப்படி நன்மையை கண்டான் என்பதை ஆராய்ந்து இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகம புஸ்தகத்தில் 27ஆம் அதிகாரத்தில் அவங்க அப்பா ஆசீர்வதிக்கிறார். என்ன ஆசீர்வதிக்கிறாருன்னா, ஏசான்னு நினச்சிட்டு கண் மங்களான நேரத்தில் அவங்க அப்பா ஆசீர்வதிக்கிறத பார்க்குறோம். என்ன ஆசீர்வாதம் சொல்கிறாருன்னா, தேவன் உனக்கு வானத்தின் பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக அப்படின்னு யாக்கோப்பை அவளுடைய தகப்பன் ஏசா என்று எண்ணி ஆசீர்வதிக்கிறார். அடுத்து 29ஆம் வசனத்தை பாருங்க. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவார்கள். உன் சகோதரனுக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாயும் இருப்பார்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். இவ்வளவுதான் ஆசீர்வாதத்தை யாக்கோப்பு. ஏசா பெற வேண்டியதை யாக்கோப்பு திருட்டுத்தனமாக போய் அப்பா கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். இப்போ வேட்டையாடி முடிச்சுட்டு ஏசா அப்பா கிட்ட நிற்கிறான். அப்பா என்னை ஆசீர்வதியும். அப்பாவுக்கு ஒரே கலக்கம். ஐயோ, நான் எல்லா ஆசீர்வாதத்தையும் உன் சகோதரனுக்கு நீ என்று எண்ணி கொடுத்துட்டனே, இனி என்னிடத்தில் எந்த ஆசீர்வாதமும் இல்லையே என்று சொன்ன போது அவன் கலங்கி கதறி அழுகிறான். ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை அவனுடைய தகப்பன் அவனுக்கு தருகிறதை நாம் வேதாகமத்தில் வாசிக்க முடியும். இப்பொழுது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஏசா உள்ளத்தில் ஒரு காரியத்தை அவன் நினைக்கிறதை பாருங்க. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிப்போம். யாக்கோப்பை பகைத்து தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும். பாருங்க, இங்க பாருங்க, ஒரு ஆசீர்வாதம் வந்த உடனேயே அந்த ஆசீர்வாதத்தினால் வந்தது என்ன? ஒரு பெரிய பகை, மறக்க முடியாத ஒரு பகை. என்ன பகை? எங்க அப்பா எப்படியும் ஒரு நாள் செத்து போவாரு. அவர் சாகும்போது நான் அந்த நாள் வந்தா யாக்கோப்பை நான் என்ன செஞ்சிருவேன்? கொன்னு போட்டுருவேன். எங்க அப்பா கொடுத்த ஆசீர்வாதம் எப்படி அவனுக்கு பழிக்குதுன்னு பார்க்கிறேன். அவன் உயிரோடு இருந்தா தானே எங்க அப்பா கொடுத்த ஆசீர்வாதம் பழிக்கும். நான் கொன்னு போட்டுட்டேன்னா எப்படி அது பழிக்கும் அப்படின்னு சொல்லி தன் இருதயத்தில் சொல்லி கொண்டான். தேவ பிள்ளைய, யாக்கோப்பு வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வரும்போது அதற்கு பின்னாக வந்தது பகை. இன்றைக்கு தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்று அனுபவிக்கும் போது உங்களுக்கு பின்னால வருவது என்ன தெரியுமா? வரும் வெகுமதி வருமா? பகை வருமா? என்ன வரும்? என்ன வரும்? பேசுங்க, தூங்காம பேசுங்க, வாயை தருங்க. என்ன வரும்? பகை தான் வரும். வாழ்க்கையில ஒரு அடி முன்னுக்கு போகும்போது தேவன் நம்மை நன்மையினால் நிரப்பும் போது நமக்கு முன்னால ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா பின்னால என்ன வரும்? பகை வரும். அல்லேலூயா. அப்போ அந்த பகை வரும்போது அந்த நன்மையை பெற்ற நாம் அந்த பகையின் நிமித்தமாய் மனமிழிவாகி வேதனைக்குள்ளாகி கவலைப்பட்டு கலங்கி பரதவிக்காம தாவீது ஜெபித்த மாதிரி ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 9:14 வாசிங்க. தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால்
நோக்கி பாரும். என்னை பகைக்கிறவர்களால் வரும் துன்பத்தை நோக்கி பாரும். அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, இந்த ஆண்டு ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை கொடுத்து உயர்வை கொடுத்திருக்கும் போது பின்னால ஒருத்தன் எழுந்து நின்று உங்களை பகைப்பானே ஆனால் ஆண்டவரிடத்துல இந்த புதிய ஆண்டில ஜெபம் பண்ணுங்க. அப்பா, வேலையில கொஞ்சம் உயர்வு வந்தது, குடும்பத்தில் கொஞ்சம் உயர்வு வந்தது, வருமானத்தில் கொஞ்சம் உயர்வு வந்தது, படிப்பில் கொஞ்சம் உயர்வு வந்தது, சரீர பலத்தில் கொஞ்சம் உயர்வு வந்தது. அவ்வளோதான், கொஞ்சம் உயர்ந்த பாருங்க, என்னை பகைக்கிறவர்களால் வரும் பகை எனக்கு முன்னால வந்து நிற்குது. இயேசுவே, என்னை கண்ணோக்கி பாரும், என்னை விடுவியும். ஏன்னா கர்த்தர் உங்களை விசாரிக்கிற ஆண்டவர் என்பதை நீங்க மறந்து போகக்கூடாது. நம்ம வாசிச்சோம் இல்லையா அந்த சங்கீதம் 65, நிலத்தை விசாரிக்கிற ஆண்டவர் நம்மை விசாரியாமல் இருப்பாரோ? ஆகவே அவர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியால் தாவீது ஜெபித்தது போல ஒரு கர்த்தருடைய பிள்ளை கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற உடனேயே ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளையாய் மாற வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ஆண்டுல ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபிப்பேன்னு வாக்கு தத்தம் கொடுக்குறீங்க? ஒரு வாக்கு கொடுக்குறீங்க, அவங்க மட்டும் கையை உயர்த்தி காட்டுங்க. கர்த்தர் உங்களை பார்க்கிறார், உங்களுக்கு பலன் கொடுப்பார், ஜெபிக்க பலன் கொடுப்பார், அப்படியே ஜெபிக்க உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நீங்கள் சோர்ந்து போகிற நேரத்திலெல்லாம் உங்களுடைய மன வாஞ்சையை ஆண்டவர் அறிந்து உங்களை ஜெபத்திலே வழி நடத்துவார். ஒரு கிறிஸ்தவர்களுக்கு மிக முக்கியம் தேவை ஜெபம். அந்த ஜெபத்தை நாம் கற்றுக்கொள்ளும் போதுதான் நன்மையை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஜெபத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். வாட்ஸ்அப் மூலமாக தயவு செய்து ஜெபம் பண்ணாதீங்க. டிவிக்கு முன்னால் உட்காந்துட்டு ஜெபம் பண்ணாதீங்க. ஒருவேளை இன்னொரு கொரோனா உங்களுக்கு எனக்கு வரணும்னு நினச்சா வாட்ஸ்அப்பில் ஜெபம் பண்ணுங்க, டிவியில் பார்த்து ஜெபம் பண்ணுங்க. ஐயோ, அந்த கொரோனா பிசாசு இனி வரவே வேண்டாம் அப்படின்னா கையில் வேதாகமத்தை எடுத்து படித்து ஜெபம் பண்ணுங்க. அதை கற்றுக்கொள்ளுங்க. அதுதான் முக்கியம், அதுதான் உண்மை. நிழல் வேண்டாம், நிஜத்தை சுதந்தரித்து கொள்ளுகிற கர்த்தருடைய பிள்ளைகளாக இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. வெள்ளிக்கிழமை தவறாம வீட்டில் இருந்தா வாங்க. சனிக்கிழமை ஆண்கள் வாலிபர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் உபவாசிக்கிறீங்களோ, உபவாசிக்க முடியாமல் இருக்கிறீங்களோ, ஆனால் உபவாசத்தோடு வந்தீங்கன்னா இரட்டிப்பான நன்மை ஆண்டவர் கண்டிப்பா தருவார். ஆகவே உபவாச ஜெபங்களிலே கலந்து கொள்ளுங்கள், பெண்கள் கூட்டங்களிலே கலந்து கொள்ளுங்கள். மற்றவர்களுடைய வீடுகளுக்கு போய் ஜெபிக்க கடந்து போகும்போது அந்த நாளை உங்களுக்கென்று ஒரு லீவ் எடுத்து கர்த்தருக்காக ஒதுக்கி வந்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்க பழகுங்கள். கர்த்தர் கண்டிப்பாய் நம்மை ஆசீர்வதிப்பா. இப்போ யாக்கோபின் வாழ்க்கையில் ஒரு பகை வந்ததை நம்ம பார்த்தோம். அந்த பகையின் நிமித்தமாக யாக்கோப்பு என்ன செய்கிறாருன்னா ஆண்டவரை நோக்கி தாவீது ஜெபிக்கிற மாதிரி ஜெபிக்கிறார். சரி, ஜெபிக்கிறத அது அப்படியே போட்டும். ரெபேக்கா பார்க்குறா, என்ன செய்கிறான்னா உடனே அவள் பார்த்து சொல்லுகிறாள். எடுத்து வாசிங்க 43, 44 ஆதியாகமம். என் மகனே கேட்டு இப்போ அம்மா இதுவரைக்கும் அவனுக்காக வாதாடி ஆசீர்வாதத்தை வாங்கி தந்தாங்க. ஆசீர்வாதத்தை பெற்ற உடனே சகோதரனுடைய பகை வந்த உடனே அம்மா என்ன செஞ்சாங்க, அந்த அன்பு மகனை பார்த்து, தம்பி தம்பி இங்கே இருக்காதப்பா, நீ எழுந்து மாமா வீட்டுக்கு போயிரு, அண்ணன் உன்னை கொன்று போடுவான், உன்னையும் இழந்துருவேன், உங்கள் அண்ணனையும் இழந்துருவேன், தயவு செய்து போயிடுப்பா. பாருங்க தாயினுடைய பிரிவு. இப்போ தேவன் கொடுக்கும் நன்மைக்கு பின்னால வருவது என்ன? பகை. ரெண்டாவது பிரிவு. ரெண்டாவது என்ன வருதுங்க? பிரிவு வருதுங்க. அந்த பிரிவு நம்மை வலதுபுறமும் இடதுபுறமும் பெருகும்படியாக நமக்குள்ளே வாக்குவாதங்களை கொடுக்கிறது.
லோத்தின் மெய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமினுடைய மெய்ப்பர்களுக்கும் மந்தை பூமியை தாங்கிக் கொள்ளக்கூடாத அளவுக்கு திரளாய் பெருகி போய்விட்டது. திரளாய் பெருகின அந்த 2 கூட்டத்தாருக்குள்ளும் மெய்ப்பர்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு. சண்டை வந்த உடனே பகை உருவானது. பகை உருவான உடனே ஆபிரகாம் சொன்னார், நீர் வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன், நீ கிழக்கு போனா நான் மேற்க போறேன், நீ எப்போ எந்த திசையை தெரிந்தெடுத்துக்கிறையோ அந்த திசையை தெரிந்து போ, நான் ஒரு திசையை தெரிந்தெடுத்து போகிறேன் என்று சொல்றாரு. அப்போ தேவன் நம்மை இடங்கொள்ளாமல் போக மட்டுமாய் நன்மையினால் நிரப்பும் போது அந்த நன்மைக்கு பின்னால வருவது என்ன? ஒன்று பகை, 2வது பிரிவு. இப்போ பிரிஞ்சு போகிறது சாதாரணமான காரியமா? பிரிவு என்பது சாதாரணமான காரியமா? சாதாரணமானதில்ல. ஒருபால் ரூத்தை முத்தமிட்டு போகும்போது எப்படி போனா தெரியுமா? எப்படி போனா? சிரிச்சிட்டு போனாளா? எப்படி போனா? தூங்காம பாருங்க, என்னை பாருங்க, மணி நான் பேர் சொல்லி கூப்பிட்டுருவேன், தூங்கக்கூடாது, யாரும் தூங்கக்கூடாது. எப்படி போனா ஓர்பால் முத்தமிட்? அந்த வசனத்தை பார்க்குறீங்களா? எப்படி போனா? சத்தமிட்டு அழுது போனா. சத்தமிட்டு அழுது போனா. அப்ப பகை, அப்புறம் பிரிவு. அந்த பிரிவுக்குள்ள மறைந்து இன்னொரு காரியம் இருக்குது. என்னங்க? துன்பம், அழுகை. நன்மை சாதாரணமாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது, அழுதழுது தான் பெற்றுக்கோணும். பகையை சம்பாதிச்சு தான் நன்மையை பெற முடியும். துன்பத்தை கையில் ஏந்தித்தான் நம்ம நன்மையை பெற முடியும். இது தேவ நீதி. இந்த நீதி பொய்ங்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இது உண்மைதான் அப்படிங்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமா, ஒரு நன்மை வரும்போது நீங்க புரிஞ்சுக்கோணும், வேத வசனத்தின்படி பகை வரும், துன்பம் வரும், பின்னால என்ன வருங்க? பிரிவு வரும். சொல்லுங்க எல்லாரும். நன்மை வரும்போது என்ன வரும்? பின்னால பகை வரும், பிரிவு வரும், துன்பம் வரும். சரிங்களா? அப்போ இதை நம்ம அனுபவிக்கிறதற்கு தயாரா இருக்கணும். இதை அனுபவிக்கிறதற்கு என்ன செய்யணும்? தயாரா இருக்கணும். இதை அனுபவிக்காம நன்மை வருந்தது அப்படின்னா அது சடுதியாய் வந்த நன்மை. அந்த நன்மை நமக்கு தங்காது. அந்த நன்மை ஆசீர்வாதத்தை தராது. அந்த நன்மையை நாம் பெற்றது தவறு. அந்த நன்மையை பெற்றது தவறு. ஒரு செடி பல ஆண்டுகள் பனியிலும் மழையிலும் காற்றிலும் வெயிலிலும் அசைந்து ஆடி ஆடி அதனுடைய வேற ஆழத்தில் மண்ணின் அடியில் விட்டு ஊன்ற நட்டப்பட்டு பின்பு அது செழித்து வளர்ந்து ஓங்கி அது பூத்து அது காய்த்து அது கனி தருமே. ஆனால் அதன் விதைகள் பலனுள்ளவைகளாயிருக்கும். அதிலிருந்து ஏகப்பட்ட வித்துக்கள் உருவாகி தன்னுடைய சன்னதியை பெருக்கிக் கொள்ளும். அதே போலதான் நன்மையும். நன்மை என்பது சாதாரணமாய் நமக்கு வராது. சும்மா படித்த உடனே பெரிய அதிகாரி ஆயிட முடியாது. அந்த அதிகாரியின் இடத்துல போய் கேளுங்க, நீங்க எப்படி அதிகாரி ஆனீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. எத்தனை கடினமான உழைப்பை போட்டிருப்பாங்க தெரியுமா? காலையில் எழுந்து சாப்பிட்டு சாப்பிடாம, பல்விளக்கியும் விளக்காம, குளித்தும் குளிக்காம, உடுத்தையும் உடுக்காம ஓடி போய் நின்று அவர்கள் கை கட்டி யாருக்கு முன்பாக தலை வணங்கணுமோ அவர்களுக்கு முன்பாக தலை வணங்கி, யாருக்கு முன்னால கை கட்டணுமோ அவர்களுக்கு முன்பாக கை கட்டி, யாருக்கு முன்பாக அவமானப்படணுமோ அவர்களுக்கு முன்பாக அவமானப்பட்டு, அப்படித்தானுங்க உயர்வை பெற்றிருப்பீங்க. உயர்வை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் எண்ணி பாருங்க. வாழ்க்கையில சாதாரணமா அந்த உயர்வை நம்ம பெறவே முடியாது. இப்போ ரெபேக்காள் இதுவரைக்கும் யாக்கோப்பை நேசித்து தன் அருகில் வைத்து கொண்டார். இப்பொழுது சொல்றா, தம்பி மாமா வீட்டுக்கு ஓடி போயிரு,
ஓடி போயிரு, 2 பேர்த்தையும் நான் இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஆண்டவரும் அப்படித்தான் நம்மை பார்த்து பாவ கயிறுகளால் கட்டப்பட்டு அவருடைய அன்பை இழந்து போகிற நேரத்தில் நம்மை பார்த்து ஆண்டவர் எப்படி பரிதபிக்கிறார் என்று ஏசாயா சொல்லுகிறார் தெரியுமா? 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும், ஆமா, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. படித்தவரை ஏன் பார்க்க முடியல? படித்தவரோடு ஏன் பேச முடியல? ஒரே ஒரு காரணம்தான், அக்கிரமம். நம்முடைய அக்கிரமம். அவரை பார்க்க முடியல. அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாம துணிகரமாய் நாம் பாவத்தை செய்தபடியால் அவர் முகத்தை தரிசிக்க முடியல. அவர் கொடுத்த நன்மையை அனுபவிக்க முடியல. அந்த நன்மையை கரங்களில் வாங்கி கொள்ள முடியல. காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய அக்கிரமங்களே நமக்கு பிரிவினை உண்டாக்குறது. ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாய் ஒரு ராஜ்யம் எழும்பி நின்றா அந்த ராஜ்யம் நிலைத்து நிற்காது. காரணம் என்ன தெரியுமா? விரோதம், பகை, இவையெல்லாம் தேவனுடைய நன்மையை கெடுத்து விடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு தருகிற நன்மைக்கு முன்பாக வருகிற அக்கிரம கட்டுகள், பகைகள், துன்பங்கள், பிரிவுகள் மத்தியில நாம் பெற வேண்டிய நன்மையை கர்த்தரிடத்திலிருந்து பத்திரமாய் பெற்று பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அடுத்து இந்த யாக்கோப்பினுடைய பிரயாணத்தை கொஞ்சம் அப்படியே பார்த்தீங்கன்னா, சரிம்மா போறம்மா அப்படின்னு சொல்லிட்டு பெயர்சேபாவை விட்டு புறப்பட்டு மாமம் இருக்கிற வீடாக இருக்கிற ஆரானுக்கு பிரயாணம் பண்ணி போகிறான். இப்போ அவனுடைய பிரயாணம் தயாராயிடுச்சு, போயிட்டு இருக்கிறான். ஒரு இடத்திற்கு வருகிறான். நன்மையை பெறுவதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் சில காரியங்கள். அந்த இடத்திற்கு வந்த போது அவனுக்கு தூக்கம் வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு தூக்கம் வருதுல்ல, அதே போல் அவனுக்கு என்ன வந்துருச்சு? தூக்கம் வந்துருச்சு. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், யாரெல்லாம் தூங்குறீங்க? மேலே இருக்கிறீங்களே, உங்களையே என் கண்ணு பார்த்துட்டு தான் இருக்குது. தூங்குனீங்கன்னா இங்கிருந்து பெயர் சொல்லி கூப்பிடுவேன். அப்போது தூக்கம் வந்துருச்சு. ஒரு கல்லை எடுத்தான், தலை மேலே வச்சுக்கிட்டான், படுத்து அவன் நல்லா தூங்கிட்டான். அவன் தூங்குறதற்கு காரணம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம், பைபிளை படிச்சு. அவன் தூங்குவதற்கு காரணம் என்ன? யாக்கோப்பு ஏன் தூங்குனா? பிரயாண களைப்பா? அங்க ஒரு வசனம் சொல்லுது பார்த்துக்குங்க. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 11:10 வாசிப்போம். அங்க என்ன ஆயிடுச்சுங்க? சூரியன் அஸ்தமித்தது. மணியே ஆயிடுச்சு, எனக்கு கொடுத்த நேரம் வேற முடிய போகுது, கால்வாசி கூட வரல. சூரியன் அஸ்தமித்தது, சூரியன் அஸ்தமித்தது. அதனால அவனுக்கு தூக்கம் வந்துருச்சு. நம்ம வாழ்க்கையில தூக்கம் எதனால வரும் தெரியுங்களா? நம்ம எதிர்பார்ப்புகள் எல்லாம் குன்றி குறுகி கிடைக்காம போயிடுச்சுன்னா அதையே நினைச்சு 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 என்ன செய்வோம்? பின்மாற்ற ஜீவியத்துக்கு போயிடுவோம். நம்முடைய சூரியன் அஸ்தமித்து போய்விட்டது. எல்லாரும் நன்மையை பெற்றுட்டாங்களே, என்னோட இருந்தவங்க எல்லாரும் நன்மையை பெற்றுட்டாங்களே, நான் மட்டும் ஏன் நன்மையை பெறலை? நான் சிறு பிள்ளையாய் ஊழியம் செய்த போது 45 பேர் என்னோடு இருந்தாங்க. எல்லாரும் நல்ல முதியவர்கள், வாலிபர்கள், திடகாத்திரமானவர்கள். ராக்கால நேரத்துலலாம் நாங்கள் எழுந்து அங்கங்கே ஒவ்வொரு கிராமங்களிலும் மெக்காஃபோனை பிடித்து அதிகாலையில் சுவிசேஷத்தை அறிவிப்போம். சில இடங்களில் ஆண்டவரை பாடி துதித்து எழுப்புவோம். எல்லாரும் எந்திரிங்க எந்திரிங்க. ஒருத்தரும் எந்திரிக்க மாட்டாங்க பனிகாலத்தில். ஏசப்பாவை பற்றி சொல்லிட்டு வருவோம். என்னோடு நிறைய பேர் வந்தாலும் இப்போ நான் யோசிக்கிறேன், அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியமெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கணக்கு பார்த்தா வேலையை நோக்கி ஓடி போனார்கள். சிலர் கட்சி
சம்பந்தமாக அரசியலில் குதித்து அதிகாரியாய் இருக்கிறார்கள். சிலர் பின்மாற்ற வாழ்க்கையை அவர்கள் பின்மாறி போய்விட்டார்கள். என்னை நினைச்சு பார்க்கிறேன், கர்த்தர் என்னை ஒருவளாய் அழைத்தது போல அழைத்து பல பாடுகளின் வழியாக என்னை நடத்தி இன்றும் அவருக்கு முன்பாக என்னை நிற்க வைத்திருக்கிறாரே, அந்த அன்புக்கு நான் என்ன செய்வேன்? 1000 நாவுகள் குறித்து அவரை பாடி துதித்தாலும் கண்டிப்பா பத்தாதுங்க. யாக்கோப்பினுடைய வாழ்க்கையில ஒரு அஸ்தமானம், இதுக்கு மேல நீ பிரயாணப்பட்டு போக முடியாது, இவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு அஸ்தமானம். சரி, போக முடியாட்டி பரவாயில்ல, நான் படுத்து தூங்குறேன் அப்படின்னு கல்லை எடுத்து அவன் படுத்து கொண்டான். அயர்ந்த நித்திரை வேளையில ஒரு கவிஞன் பாடுறான், பரலோகம் சென்று வந்தேன், பார்த்திராத அதிசயமெல்லாம் பார்த்துவிட்டு இங்கு வந்தேன் என்று ஒரு கவிஞன் பாடுவதை நான் கேட்டேன். தேவப்பிள்ளையே, ஒரு மனிதனுக்குள் அயர்ந்த நித்திரை வருமானால், அதிலே ஒரு தேவ பிள்ளைக்கு அயர்ந்த நித்திரை வருமானால், அந்த நித்திரையின் மத்தியில் உன் சூரியன் அஸ்தமிப்பதை கர்த்தர் கண்டு அதை உதிப்பதற்காக ஆண்டவர் உனக்கு ஒரு தரிசனத்தை தருவார். அல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அந்த அயர்ந்த நித்திரை வேளையிலே கர்த்தர் உன்னோடு இடைப்படுவார். நல்ல ஆவில அனேல ஜெபம் பண்ணிட்டு அப்படியே ஒரு தூக்கம் வரும் பாருங்க, தூங்குனீங்கன்னா கர்த்தர் தரிசனத்தில் உங்களோடு கூட இடைப்படுவார். அப்படித்தான் யாக்கோப்பு அயர்ந்து தூங்கின போது ஒரு ஏணியை பார்க்கிறான். வானத்துக்கு பூமிக்கு நடுவாக வைக்கப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் ஏறுகிறார்கள், இறங்குகிறார்கள். அங்கே இருந்து கர்த்தர் அவனோடு கூட பேச அவர் இறங்கி வருகிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தையை படிக்கலாமா? ஆதியாகமம் 28:12-15 வரைக்கும். எல்லாரும் அப்படியே எழுந்து நில்லுங்க, அந்த வார்த்தையை ஒன்றா சேர்ந்து படிக்கலாம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 12-15 வசனங்கள் முடிய. எல்லாரும் எடுங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஆதியாகமம் 28:12-15 2 வசனம் படிக்கல, எல்லாம் சேர்ந்து படிங்க. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அது நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சன்னதிக்கும் தருவேன். உன் சன்னதி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சன்னதிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் அப்படி அமருங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன அருமையான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் பேசுகிறார் பாருங்க. பகையின் மத்தியில, பிரிவின் மத்தியில, துன்பத்தின் மத்தியில, பிரயாண களைப்பின் மத்தியில, தூக்கத்தின் மத்தியில, தரிசனத்தின் மத்தியில நன்மையை ஆண்டவர் தருவதற்காகவே யாக்கோப்பின் இடத்துல கடந்து போன ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்க அருகில் வந்து நிற்கிறார். உங்க அருகில் வந்து நிற்கிறார். அல்லேலூயா. உங்க பக்கத்துல நிற்கிறார். மகளே, மகனே, உங்க பக்கத்தில் இருக்கிறார். என்ன சொல்றாரு? நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் உனக்கு என்ன சொன்னாரோ அதை செய்ய வரைக்கும் உன்னை கைவிட மாட்டார். ஆண்டவர் உனக்கு என்ன சொன்னாரோ
அதை செய்ய வரைக்கும் உன்னை கைவிட மாட்டார். பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட சொன்னீங்களா? புது வருஷம் காலையிலேயே போய் பேசுறீங்க கீழ்ப்படியாம. கீழே பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிங்க பார்க்கலாம். இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் உனக்கு என்ன சொன்னாரோ, இப்படி வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் உட்கார்ந்தா எப்படி சொல்ல முடியும்? பக்கம் பக்கம் உட்கார்ந்தா தானே கையை பிடிக்க முடியும். இப்ப சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவர் உனக்கு என்ன சொன்னாரோ அதை சொல்லதை செய்ய வரைக்கும் உன்னை கைவிடவே மாட்டார். நம்புறீங்களாம்மா? நம்புறீங்களா ஐயா? நம்புறீங்களா? ஆமா, இந்த புதிய ஆண்டில் ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. என்ன சொன்னாரோ அதை அவர் செய்ய வரைக்கும் உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஆகவே உங்கள் பிரயாணத்தின் களைப்புகளை அறிந்தவர், உங்கள் வாழ்க்கையில் வந்த பகைகளை அறிந்தவர், உங்க வாழ்க்கையில் வந்த பிரிவுகளை அறிந்தவர், உங்க வாழ்க்கையில் வந்த துன்பங்களை அறிந்தவர், அவர் என்ன உங்களுக்கு சொன்னாரோ அதை செய்யும் வரைக்கும் அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அந்த காலத்தில் ஒரு பழைய பாடல் எனக்கு திடீர்னு இப்போ ஞாபகம் வருது. நான் தப்பாக பாடினாலும் பெருசாக எடுக்காதீங்க, எனக்கு பாடணும் போலயே இருக்குது. மக்கள் யாவரும் நம்மை பகைத்திட்டாலும், எந்த காரணமின்றி எண்ணி நகைத்திட்டாலும், மக்கள் யாவரும் நம்மை பகைத்திட்டாலும், எந்த காரணமின்றி எண்ணி நகைத்திட்டாலும், ஜெய கர்த்தராம் நம் இயேசு ஜெயம் காண கிருபை செய்வார். ஜெய கர்த்தராம் நம் இயேசு ஜெயம் காண கிருபை செய்வார். கைவிடார் இயேசு கைவிடா நம்மை ஒரு போதும் அவர் கைவிடா நம்மை ஒரு போதும் அவர் கைவிடா. கைவிடார் இயேசு கைவிடா. அப்ப ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துனா ஒரு பெரிய தெம்பு வந்துருச்சு யாக்கோப்புக்கு. அந்த ஸ்தலத்துக்கு அவன் என்ன பேர் வச்சாங்க? பெத்தேல் என்று பெயரிட்டான். பெத் என்றால் வீடு, ஏல் என்றால் தேவன். பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு. தேவனுடைய வீடு என்று பெயரிட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போகிறான். 3 ஆயிடுச்சு, 3 மணிக்கு முடிச்சிருந்தாரு. இன்னொரு அரை மணி நேரம் எடுத்துக்கிறேன், சோர்ந்துடாதீங்க, தூங்கிடாதீங்க. அப்போது புறப்பட்டு போகிறான். புறப்பட்டு போன உடனே அங்கே போய் ஆரானுக்கு போய் சேர்ந்துட்டான். கதை தானே, நல்லா கவனிச்சுக்குங்க. அப்போது ஆரானுக்கு போன உடனே அங்கே ஒரு பெரிய கிணறு இருக்குது. அந்த கிணத்து பக்கத்துக்கு போகிறான். போன போது 3 ஆட்டு மந்தைகள் அங்கொன்று இங்கொன்று இங்கொன்னா மடங்கி படுத்துக்கிட்டு இருக்குது. அந்த மேய்ப்பங்கிட்ட போய் கேட்குறான், இந்த நாகம் இருக்கிறாரே, அவன் குமாரன் லாபான் இருக்கிறானே, அவனை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். அப்போது அவருக்கு சொல்கிறாங்க, எங்களுக்கு தெரியும் தெரியும் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது தூரத்திலிருந்து ரெபேக்கா என்ன செய்கிறா? தன் ஆடுகளை ஓட்டி கொண்டு வருகிறான். உடனே அவன் சொல்கிறாங்க, அந்த மெய்ப்பதா லாபானினுடைய குமார்த்தி இளையவள் ஓட்டிட்டு வர்றா பார் மந்தைய. அப்படியா? ஏன் இந்த மந்தையெல்லாம் மடக்கி படுக்க வச்சிருக்கிறீங்க? இன்னும் நேரம் இருக்குதே, தண்ணி காட்டி கொண்டு போய் மறுபடியும் மேய விடலாமே அப்படின்னு வாய் கொடுக்குறான். அப்போ அந்த மெய்ப்பர்கள் சொல்கிறாங்க, இல்லை, எல்லா மந்தையும் ஒன்று கூடி வந்தவுடனே இந்த கிணற்றில் இருக்கிற பெரிய கல்லை நாங்கள் புரட்டி தள்ளி எல்லா ஆடுகளுக்கும் தண்ணீர் காட்டி மறுபடியும் இந்த கல்லை வைத்து இந்த கிணற்றை மூடி நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம் அப்படி சொல்லும்போது, அங்கிருந்து வந்த ரெபேக்காளை பார்த்த அந்த யாக்கோப்புக்கு ஒரு உள்ளான பரவசம். அல்லேலூயா. அவனுடைய உள்ளத்தில் ஒரு புதிய தெம்பு. உடனே என்ன செய்தான்? ரெபேக்கா வந்த உடனே ஓடி போய் மாமன் பிள்ளைய கட்டி பிடித்து என்ன செய்தான்? முத்தம் கொடுத்தான். நம்ம நடைமுறையில் மாமன் பிள்ளைய பார்த்த உடனே என்ன செய்வீங்க? ஆண்கள் சொல்லுங்க, மாமன் பிள்ளைய நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்குங்க, என்ன செய்வீங்க?
வெக்கப்பட்டு தானே நிற்போம், அதுதானே நடைமுறை. ஆனால் இவ பாருங்க எவ்வளவு ஒரு துணிவு பாருங்க, ஓடி போய் கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து அவன் நான் இப்படி வந்திருக்கிறேன் தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் சொல்லுறான். உடனே ஓடி போய் அந்த கிணற்றில் இருக்கிற அந்த கல்லை புரட்டி அந்த ஆடுகளுக்கெல்லாம் தண்ணீர் காட்டி நேரத்தோடு கூட ரெபேக்காலை வீட்டுக்கு அனுப்பி விடுகிறான். ரெபேக்கால் போய் லாபானிடத்தில் எல்லா காரியத்தையும் சொல்லுகிறான். சொன்ன உடனே லாபான் எதிர்கொண்டு வந்து இப்பொழுது அந்த யாக்கோப்பை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போன பிற்பாடு உங்களுக்கு தெரியும், ரொம்ப நாளாக வேலை செய்கிற, சும்மா வேலை செய்யக்கூடாது, உனக்கு ஒரு சம்பளம் தரேன்னு சொல்கிறான். சரி கொடுங்க, சம்பளத்தை கொடுங்கன்னு சொன்ன போது அவன் என்ன சொல்கிறான், அந்த சம்பளத்தை, என்ன சம்பளம் வேணும், நான் ரெபேக்காலை கட்டிக்கிறேன், ராகேல், நான் தப்பாக சொல்லிகிட்டே இருக்கிறேன், நீங்களும் தலையாட்டி ஆட்டி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, நான் ராகேலை கட்டிக்கிறேன், ராகேலை நான் கட்டிக்கிறேன், அதற்காக 7 வருடம் நான் என்ன செய்கிறேன், வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். 7 வருடம். அப்போ 7 வருடம் வேலை செய்கிறான். நாள் வந்த போது அவன் மூத்த மகளை திருமணம் செய்து கொடுத்துறான். இப்போ அந்த நன்மைக்கு பின்னால் வந்தது என்ன வந்தது, ஏமாற்றம். அந்த நன்மைக்கு பின்னால் வந்தது என்னங்க, ஏமாற்றம். ஐயோ நான் இதில் முன்னுக்கு போகலான்னு நினச்சி இந்த காரியத்தை செய்தேன், ஆனால் இது வாழ்க்கையில் என்ன ஆயிடுச்சு, தோல்வியை கொண்டு வந்துருச்சு. நான் இந்த காரியத்தினால் முன்னேறலான்னு நினச்சேன், ஆனால் முன்னேற முடியல, அது என்ன ஆயிடுச்சு, தோல்வியை கொண்டு வந்துருச்சு. நன்மை வருவதற்கு பின்னால் ஒரு ஏமாற்றம் வரும் என்பதை நம்ம மறந்து போயிடக்கூடாது. அதுக்கப்புறம் மறுபடியும் 7 வருடம் வேலை செய்து அவன் ராகேலை திருமணம் செஞ்சுட்டு, இந்த ராகேலை திருமணம் செஞ்சுட்டு திருப்பி என்ன செய்கிறாரு, வர்றார் லேயாலையும் ராகேலையும் திருமணம் செஞ்சுட்டு. இப்போ தான் நான் சத்தியத்துக்குள்ளே போயிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறார் தெரியுங்களா, ஆதியாகமம் 30:43 வாசிங்க. இவ்விதமாய் அந்த புருஷன் விருத்தி அடைந்து இப்படியாக வேலை செய்து திரளான ஒரு செல்வமுடையவனாய் மாறினான். இப்போ இந்த நன்மையை பெறுவதற்கு முன்னதாக அவன் வாழ்க்கையில் நடந்ததை ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 6 to 9 வசனங்கள் முடிய யாக்கோப்பு சொல்லுவதை படிக்கலாமா? ரெண்டு பேர்த்தையும் பார்த்து யாக்கோப்பு சொல்றான் பாருங்க, வாசிங்க. என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. லாபான் யாக்கோப்புக்கு நன்மையை செய்வதற்கு பதிலாக 10 முறை வஞ்சகத்தை காட்டினான். 1 முறை அல்ல, 2 முறை அல்ல, எத்தனை முறைங்க, 10 முறை. இந்த 10 முறையும் நீங்க கீழ் வசனத்தை வாசிங்கன்னா கர்த்தர் அவனுக்கு செய்த எல்லா வஞ்சகத்தையும் கண்ணோக்கினார் என்று யாக்கோப்பு சொல்லுவதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, உனக்கு நன்மை செய்ய கர்த்தர் நிர்ணயித்திருக்கும் போது அந்த நன்மைக்கு பின்னால ஒரு மனிதன் உனக்கு விரோதமாக தீமை செய்வானே ஆனால் தேவன் அதை காண்கிறவராயிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் வந்த உயர்வை ஒருவன் தட்டி பறித்து விட்டான் என்று ஏக்கம் உங்களுக்குள் வரும்போது அந்த ஏக்கத்தை கர்த்தர் காண்கிறவராயிருக்கிறார். என் வீட்டுக்கு வந்த நன்மையை ஒருவர் தட்டி விட்டார் என்று நீங்கள் சொல்லும்போது அந்த ஏக்கத்தை ஆண்டவர் காண்கிறவராயிருக்கிறார். யார் உங்களுக்கு தீமை செய்தாலும் அந்த தீமையை நன்மையாக மாற்றுகிறவர். இப்போ இந்த லாபான் என்ன செய்தார் தெரியுங்களா, யாக்கோப்பு கூட்டிட்டு பிள்ளைகளையெல்லாம் கூட்டிட்டு அந்த பெத்தேலுக்கு போறதுக்கு புறப்பட்டு வரும்போது கூடவே பின்னால் தெரியாமல் கூட்டிட்டு போயிட்டாரேன்னு சொல்லி பின்னாலேயே வரும்போது யாக்கோப்பை ஒரு கை பாத்திரலாம் அப்படின்னு ஒரு வெறும் பகையோடு வருகிறான் லாபான். ஆனால்
அந்த ராத்திரி கர்த்தர் யாக்கோப்போடு கூட என்ன பேசினார் தெரியுங்களா? வாசிங்க அந்த வசனத்தை, 31ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. அன்று ராத்திரி தோன்றி நன்மை அன்றி எப்படி ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் மேல அக்கறை வச்சிருக்கிறாருன்னு பாருங்க. நீ நன்மை அன்றி தீமை ஒன்றும் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. யாருகிட்ட? தேவனுடைய பிள்ளையா இருக்கிற யாக்கோப்பு கிட்ட. அப்படிதான் இந்த ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை தரப்போறார். எப்படிப்பட்ட நன்மை? எந்த மனிதனும் தீமையான வார்த்தையை உங்களுக்கு காயம் உண்டாகும்படி பேசாதபடி அவர் வாயை அடைத்து உங்கள் முன்னால் நிற்க ஆண்டவர் அனுகூலமான கதவுகளை திறக்கப் போகிறார். கர்த்தர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். ஆகவே ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை நீங்க நம்புங்க. ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை நம்புங்க. யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவனுடைய சகோதரர்கள் நன்மைக்கு பதிலாக தீமை செய்தார்கள். ஆனால் யோசேப்போ உயர்ந்த அந்தஸ்துள்ளவனாக மாறினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த யோசேப்பு ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்லி தேவனை அவன் கனப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையில தீமையாகிய எந்த பகைகள் வரும்போதும் அந்த தீமையெல்லாம் ஆண்டவர் நன்மையாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. சரி, இப்போ நன்மையை தேவன் எப்படிப்பட்ட நிலைமையிலே நமக்கு தரப்போகிறார்? ஒன்று எடுத்து வாசிப்போம். எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம். இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. வாசிங்கப்பா. எங்கள் தேவனாகிய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் நன்மையாக இருக்கிறது. அப்போ நன்மை ஆண்டவர் யாருக்கு தரப்போறாரு? முதல் காரியம், யாரெல்லாம் ஆண்டவரை இந்த ஆண்டிலே மனப்பூர்வமாய் நீங்கள் தேடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் நன்மையை ஆண்டவர் கண்டிப்பாக தருவார். ரெண்டாவது யாருக்கு தருவார்? சங்கீதம் 25ஆம் சங்கீதம் 12-13 வாசிங்க. எவனோ அவன் ஆத்துமா நன்மையினால் தங்கும். யாருக்கு? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு தேவன் நன்மையை கொடுப்பார். ஒன்று, தேவனை மனப்பூர்வமாய் தேடுகிறவர்களுக்கு நன்மையை கொடுப்பார். இரண்டாவது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு நன்மையை கொடுப்பார். மூன்றாவது, சங்கீதம் 84:11 வாசிங்க. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதுடா. பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிங்க. தூங்குறீங்களா? தூங்குறீங்களா? பிடிச்சிட்டீங்களா? எல்லாரும் சொல்லுங்க. தேவனை நாம் தேடினால் நன்மை அவர் நமக்கு தருவார். கர்த்தருக்கு நாம் பயப்பட்டால் கர்த்தர் நன்மையை தருவார். உத்தமமாய் நாம் நடந்தால் அவர் நன்மையை தருவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவர் கொடுக்கும் நன்மைகளுக்காக ஆண்டவரிடத்துல ஜெபிக்கலாமா? எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். அவர் அளிக்கும் நன்மையினால் நம்மை திருப்தியாக்குவார்.
அவர் அளிக்கும் நன்மையினால் நம்மை திருப்தி ஆக்குவார். தேவனுடைய ஆலயத்திலிருந்து நன்மை புறப்பட்டு வரப்போகிறது. தேவனை தேடுகிற உனக்கு அவருடைய ஆலயத்திலிருந்து நன்மை புறப்பட்டு வரப்போகிறது. நீ எந்த நன்மையை விரும்பி உன் உள்ளம் வாஞ்சித்து கதறுகிறதோ அந்த நன்மையை இந்த ஆண்டு கட்டாயம் ஆண்டவர் உனக்கு செய்வார். வருகிற 26ஆம் ஆண்டின் பழைய வருட தொடக்கத்தில் உன்னை சாட்சியோடு கூட கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். நீ அவரை விசுவாசி, நீ அவரை நம்பு, உன் உள்ளத்தில் ஆண்டவரை தேடு. முழு மனதோடு என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லு. ஆண்டவரை தேடு முழு இருதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, சோர்வோடு அல்ல, பலவீனத்தோடு அல்ல, முழு உள்ளத்தோடு கர்த்தரை தேடு. ஆண்டவரே உம்மை தேடுகிற ஆண்டவரே, உம்மை தேடுகிற ஆண்டவரே. எல்லா வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. என்னென்ன தேவையோடு இந்த புதிய ஆண்டில் வந்திருக்கிறீங்களோ அதை பெற்றுக்கொண்டு போகும்படியாக ஆண்டவரிடத்தில் கெஞ்சுங்க. ஏசப்பா, உம்மை தேடுகிறவர்களுக்கு உம்முடைய நன்மையின் கரம் இருக்கிறது ஆண்டவரே. அந்த நன்மையின் கரம் இந்த காலை வேளையில் என் மேலே வந்து அமரட்டும் அப்பா, என் மேலே வந்து அமரட்டு ராஜா, என் மேலே வந்து நாம் அமரட்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்க. அப்பா கிட்ட கேளுங்க, ஏசப்பா எனக்கு நன்மையாகிய ஆரோக்கியம் தேவையப்பா, நன்மையாகிய குணமாக்குற வல்லமை தேவையப்பா, நன்மையாகிய உமது சூரியன் என் மேலே உதிக்கணும் ராஜா, நன்மையாகிய ஆரோக்கியம் எனக்குள்ள வர வேண்டும் ராஜா. ஆண்டவரே என் வியாதி மறைய வேண்டும், என் வியாதி குணமடைய வேண்டும். ஆண்டவரே எகிப்தியருக்கு வரப்பண்ணின வாதைகளில் ஒன்றையும் நான் வரப்பண்ணேன் என்று சொன்னீங்களே, எனக்குள் இருக்கும் எல்லா பலவீனமும் இயேசுவின் நாமத்தினால் என்னை விட்டு அப்புறப்பட்டு போக வேண்டும். அவர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அப்பா. என் அப்பத்தை இந்த ஆண்டு முழுவதும் ஆசீர்வதியும், என் தண்ணீரை இந்த ஆண்டு முழுவதும் ஆசீர்வதியும். எனக்குள் இருக்கிற எல்லா நோய்களும் குணமடையட்டும், எனக்குள் தீர்க்க ஆயுசு வரட்டு ராஜா. நான் ஆவியோடும் கருத்தோடும் கர்த்தரை துதிப்பதற்கு என் உள்ளத்தை தேடும்படியாய் எனக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபகரபௌஷல ரபதரகரபல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க, மௌனமா இருக்காதீங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு நன்மையை தருவாராக, ஆண்டவர் நன்மையை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே என்னும் தேவை கிருபை தாருமே. இயேசுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை,
தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே. ஆமென். சுகமுடன் தம்பளமுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சுகமுடன் தன்பளமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே. இயேசுவே சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே. அல்லேலூயா. எம்மட்டும் காத்ததுவே என்னும் தேவை கிருபை தாருமே. ரட்சகா இன்னும் தேவை கிருபை தாருமே. நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை. நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை. என் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டேன். என் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டேன். காத்து கொள்ள கிருபை தாருமே. காத்து கொள்ள கிருபை தாருமே. நீசன் என் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டே. நீசன் என் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டே. காத்து கொள்ள கிருபை தாருமே. காத்து கொள்ள கிருபை தாருமே. அன்பு தகப்பனே, இந்த அதிகாலை வேளையில அன்பு முகத்தை நோக்கி பார்க்கிற ராஜா, இந்த புதிய ஆண்டில் வந்து கர்த்தரை ஆராதித்த ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ராஜா, எங்க குடும்ப தலைவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த ஆண்டு முழுவதும் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து தகப்பனே வேலைக்கு போகும்போது உமது தயவுள்ள காருண்யம் அவர்களை மூடிக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எங்களுடைய வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேன். வேலையில்லாத வாலிபர்களுக்கு இந்த ஆண்டிலே கர்த்தர் வேலையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். வீட்டிலே பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பின்படியாய் அவர்கள் பள்ளி படிப்பை முடிக்கும்படி ஒரு அதிகாரியாக அந்தஸ்தாக வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு வழிவகுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். திருமணமாகாத வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. திருமண காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவீராக. அவர்களுக்கு ஏற்ற நேரத்தில் காரிய சித்தியை கைகூடி வர பண்ண வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சரீரத்தில் நல்ல பலனை கொடுங்க, நல்ல சுகத்தை கொடுங்க, நல்ல ஆரோக்கியத்தை தாருங்க. குடும்ப தலைவிகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீங்க பலனை கொடுங்க. இந்த ஆண்டில் புதிதாய் பிறந்த குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சுகமும் நல்ல பலனும் நல்ல ஆரோக்கியமும் உண்டாவதாக. அறிவிலும் ஞானத்திலும்
தெய்வ பயத்திலும் அவர்கள் வளருவார்களாக. தகப்பனே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் ஏற்ற நாளில் நல்ல வேலையையும் நல்ல திருமண காரியத்தையும் ஆயத்தப்படுத்தி கொடுப்பீராக. பெற்றோர்களுடைய மனக்கவலைகள் மாறட்டு ராஜா. வயது முதிர்ந்த பெற்றோர்களுக்காக நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். இயேசுவே, கண்களில் கிருபை கிடைத்து அன்னவஸ்திரமும் ஆகாரமும் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீர் கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஏசப்பா, பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்து ராஜா. பிள்ளைகளுடைய தேவைகள் அனைத்தையும் நீ சந்தித்து கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். இந்த ஆண்டில் நடக்கும் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வடக்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் தெற்கேயும் இருக்கிற எண்ணற்ற ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஜனங்களை ரட்சித்து ஆலயத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். தொடர்ந்து ஆவியானவர் தாமே இந்த ஆண்டு முழுவதும் நடக்கும் ஊழியங்களையும் விசுவாச குடும்பங்களின் வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கும்படி தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, நன்மையினால் உன்னை திருப்தியாக்குவேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. உம்மை தேடுகிறவர்களுக்கு நன்மை தருகிறவர், பயப்படுகிறவர்களுக்கு நன்மையை தருகிறவர். தகப்பனே, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை தருகிறவர். யாக்கோப்பினுடைய வாழ்க்கையில பிரிவுகள், ஏமாற்றங்கள், ஆண்டவரே, எத்தனை காரியங்களின் மத்தியில யாக்கோப்போடு கொண்டிருந்தீரப்பா. இந்த புதிய வருஷத்துல உங்களுடைய பிள்ளை கால் எடுத்து வீட்டுக்குள்ளே கால் வைத்து ஜெபித்து உள்ளே நுழையும் போது எல்லா நன்மைகளும் கர்த்தர் கைகூடி வர பண்ணுவீராக, கைகூடி வர பண்ணுவீராக. கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபித்த தம்முடைய பிள்ளைகளை வீட்டுக்குள்ளே போகும்போது ஒரு நன்மை அவர்களுக்கு வாசப்படியிலே தங்கியிருப்பதாக, குடும்பத்தில் தங்கியிருப்பதாக, சபையிலே தங்கி இருப்பதாக, வேலை ஸ்தலத்தில் தங்கி இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இரவு முழுவதும் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து ஆராதித்த பிள்ளைகள், ஜெபித்த பிள்ளைகள் எந்தெந்த காரியங்களுக்காக ஜெபித்தாங்களோ அத்தனைக்கு நன்மை வர பண்ணும், அத்தனைக்கு ஜெயத்தை தாரும். ஆண்டவர் திருவிருது எடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நாங்கள் எதுக்கெல்லாம் ஜெபித்தோமோ அதுக்கெல்லாம் அந்த பதிலை பார்க்க விரும்புகிறோம், சந்தோஷத்தை பார்க்க விரும்புகிறோம். கர்த்தர் அப்படியே செய்வீராக. எங்களுக்கு இந்த வருஷத்துல, புதிய வருஷத்துல, இந்த புதிய ஆலயத்துல ஆராதனை நடத்தும்படி செய்தீங்களே, உள்ளத்தினாலத்திலிருந்து நாங்கள் கோடானுக்கு நன்றியை செலுத்துகிறோம். உமக்கு முன்பதாக உத்தமமாக பரிசுத்தமாக உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து இன்னும் நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் உண்டு, எல்லாவற்றையும் செய்து முடிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறோம், மனதார உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். சுகித்து வாழ்ந்து தேசத்தில் நன்மைகளை பெறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய சிநேகமும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் விசேஷமாய் உலகத்தில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹேப்பி நியூ இயர். ஆமென். காட் பிளஸ் யூ. ஸ்தோத்திரம்.